நம்ம பார்க்குற உலகம் இருக்குல்ல, அதை விட இந்த வாத்துகள் பார்க்கறது இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். வாத்துகள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்க முடியும். அதனுடைய ஃப்ளாக், அதாவது அதனுடைய கூட்டத்துக்குள்ள கத்துறது யாரு, எதுக்காக கத்துறாங்க, அது வந்து ப்ரெடேட்டர்ஸ் வேட்டையாடுறது ஏதாவது ஒன்று பக்கத்தில் வருதுன்னு பயந்து கத்துதா, உணவு இருக்குன்னு கத்துதா, அதை வந்து புரிஞ்சிக்க முடியும். அதனால இப்போ நம்ம ரெண்டு ரெட் கலர் லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா அதை நம்ம ஒரு விதமாக பார்ப்போம். இதே வந்து வாத்துகளுக்கு அந்த ரெட் கலர்லேயே இருக்கக்கூடிய இன்னும் சில டிஃபரன்ஸ் கூட, ஒரு லைட் ரெட், டார்க் ரெட், அதை இன்னும் துல்லியமாக கூட பிரித்து பார்க்க முடியும். இப்போ வாத்துக்கு இந்த அளவு பார்வை தெரியுன்றத யாரால கண்டுபிடிக்க முடிஞ்சது? யார் இதை இப்படித்தான்ப்பா வாத்துக்கு இவ்வளோ இது தெரியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா? ஒரு வாத்து இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு ரெட் கலர் பெட்டியில் அதுக்கு தேவையான உணவு, கிரீன் கலர் பெட்டியில் அதுக்கு உணவே இல்லை. இப்போ இதை வச்சு கொடுத்து பழக்கியாச்சுன்னு வச்சுக்கோம். அதுக்கப்புறம் அதே ரெட் கலர் பெட்டியில் உணவு இல்லாமலும் கிரீன் கலர் பெட்டியில் உணவு வச்சுட்டோம், மறைச்சி வச்சு கொடுத்தா இப்போ வந்து இது வந்து கரெக்டாக அந்த ரெட் கலருக்கே போகும். ஆனால் வாத்துகளுடைய கண்கள் வந்து பக்கவாட்டில் இருக்கிறனால 340 டிகிரி வரைக்கும் அதனால் வந்து பார்க்க முடியும். சும்மாவே தலையை திருப்பினா போதும் 360 டிகிரி ஈஸியாக அதனால் வந்து பார்த்துட முடியும். வாத்து கத்துது, அந்த சத்தம் வந்து எக்கோ அடிக்கும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். இது வித்தா இல்லை ஃபேக்டா? இப்போ டக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்ல ஒரு மாதிரி இருக்கு, ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு ஸ்டேட்ல வேற ஒரு டக்கு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேட்ல இருக்கிற டக்கு கத்துறதும் அந்த ஸ்டேட்ல இருக்கிற டக்கு கத்துறதும் ஒரே டவுன்ல இருக்குமா இல்லை டிஃப்ரெண்ட் ஆகுமா? போன வீடியோவில் வாத்தோட சுவாரஸ்யமான விஷயங்கள், ஆக்சுவலாக போன வீடியோன்னு இல்லை, இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வாத்தோட சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்த்துருந்தோம். வாத்தோட குட்டி என்னெல்லாம் பண்ணும், வாத்து எப்படி இனச்சேர்க்கை பண்ணும், வாத்தில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வாத்தை பற்றின ஒரு சில கேள்விகளும், அதோட விஷன், அதோட ஸ்மெல்லிங் சென்ஸ், அதோட ஹியரிங் சென்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ, ஃபஸ்ட்டு வாத்தோட விஷன், அதோட பார்வை திறன் எந்த அளவுக்கு ப்ரோ இருக்கும்? மனுஷங்களை விட 2 to 3 மடங்கு ஜாஸ்தி. இப்போ நம்மளால ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு விஷயத்த பார்க்க முடியுதுன்னா அதே விஷயத்த அதனால ஒரு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வாத்துகளுக்கு வந்து விஷன் இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்மளால வந்து பார்க்க முடியாத அல்ட்ரா வயலட்ன்றது யூவி ரே, அதை வந்து வாத்துகளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அப்போ நம்ம பார்க்குற உலகம் இருக்குல்ல, அதை விட இந்த வாத்துகள் பார்க்கறது இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் வந்து ரெட்டில் ஆரம்பித்து வைலட் வரைக்கும் நம்ம கலர்ஸ் வந்து பார்க்க முடியும். வைலட்டுக்கு அடுத்து இருக்கிறது தான் இந்த புற ஊதா கதிர்கள்ன்றது அல்ட்ரா வைலட். அதே வந்து வாத்துகள்னால பார்க்க முடிகிறனால இன்னும் துல்லியமாக வேறுபடுத்தி பார்க்கும். இப்போ நம்ம ரெண்டு ரெட் கலர் லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா அதை நம்ம ஒரு விதமாக பார்ப்போம். இதே வந்து வாத்துகளுக்கு அந்த ரெட் கலர்லேயே இருக்கக்கூடிய இன்னும் சில டிஃபரன்ஸ் கூட, ஒரு லைட் ரெட், டார்க் ரெட், அதை இன்னும் துல்லியமாக கூட பிரித்து பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து விஷன் வாத்துகளுக்கு இருக்கு. இப்போ எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. இப்போ வாத்துக்கு இந்த அளவு பார்வை தெரியுன்றத யாரால கண்டுபிடிக்க முடிஞ்சது? யார் இதை இப்படித்தான்ப்பா வாத்துக்கு இவ்வளோ இது தெரியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா? இதை வந்து பறவையியலாளர்கள் இருக்காங்க, ஆர்னத்தாலஜிஸ்ட். அவங்க வந்து ஆரம்பத்தில் அவங்கள இந்த மாதிரி வாத்துகளாக இருக்கட்டும், மற்ற பறவைகளாக இருக்கட்டும், அதோடைய உடல், அதனுடைய எலும்பு, இதை ஃபஸ்ட்டு வந்து அந்த காலத்தில் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அடுத்து போக போக ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஃபிசியாலஜியையும், அதாவது வெறும் உடல் கட்டமைப்பு மட்டும் இல்லாமல் உடம்புக்குள்ள எப்படி நடக்குது, உதாரணத்துக்கு நம்ம எலும்பு எப்படி இருக்கு, தசை எப்படி இருக்கு, கண் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து அனாட்டமி, உடற்கூறியல். இதுவே வந்து உடம்புல ரத்தம் எப்படி பாயுது, எப்படி இதயம் துடிக்குது, நுரையீரல் என்ன வேலை செய்யுது, எப்படி செய்யுது, இதெல்லாம் படிக்கிறோம்ல. இதுதான் வந்து பிசியாலஜின்றது, உடலியல். இந்த உடலியல் பார்க்க ஆரம்பிச்ச பிறகு ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மனுஷங்களால என்னென்ன கலர்ஸை பார்க்க முடியுது, ரெட்டு, கிரீன், அதுக்கப்புறம் ப்ளூ, இந்த கலர்ஸ் உள்ளடங்கிய எல்லா கலர்ஸையும் மனுஷங்களால பார்க்க முடியுது. அதை எப்ப பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, கண்ணில் இருக்கிற செல்ஸ் இருக்குல்ல, அது டேமேஜ் ஆகும்போது என்ன கலரை பார்க்க முடியலன்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த வகையும் இருக்கு. இன்னொரு வகை இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு வாத்து இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு ரெட் கலர் பெட்டியில அதுக்கு தேவையான உணவு,
கிரீன் கலர் பெட்டியில அதுக்கு உணவே இல்லை. இப்ப இதை வச்சு கொடுத்து பழக்கியாச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அதே ரெட் கலர் பெட்டியில உணவு இல்லாமலும் கிரீன் கலர் பெட்டியில உணவு வச்சுட்டும் மறைச்சு வச்சு கொடுத்தா இப்ப வந்து இது வந்து கரெக்டா அந்த ரெட் கலருக்கே போகும். ஆனா உணவு வந்து கிரீன் கலர் பெட்டியில இருக்கும். ஆனா இதுக்கு பழக்கமா இருக்கும் ரெட் கலர் பெட்டியில தான் இது இருக்கு, சாப்பாடு இருக்கு. ஆமா. இப்ப சைஸ், அந்த பெட்டிகளுடைய சைஸ் எல்லாமே வந்து பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் விசுவலா. கலர் மட்டும் தான் மாறும். இப்ப இந்த கலர் வித்தியாசம் தெரிஞ்சா மட்டும்தானே இந்த ரெட் கலரை நோக்கி பார்த்தனால மறுபடியும் போக முடியும். ஸோ இது வந்து பேசிக்கான ரிசர்ச். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் வாத்துகளுக்கோ அல்லது மீன்களுக்கோ அந்த மாதிரி மற்ற உயிரினங்களுக்கோ கலர் டிஃபரன்ஸ் தெரியுதா, இதுக்கு வந்து கலர் தெரியுதான்னு கண்டுபிடிப்பாங்க. இப்படி ஆரம்பத்தில் இருந்தது தான் போய் காலப்போக்கில் இறந்த வாத்துகள் இருக்கும்ல, அதனுடைய கண் எடுத்து அதில் மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு என்ன மாதிரியான செல்ஸ் எல்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் மனுஷங்களுக்கு கோன் செல்ஸ் இருக்குன்னா அதே செல்ஸ் வந்து வாத்துகளுக்கும் இருக்கு. அப்போ இவைகள்னாலையும் மனுஷங்க மாதிரி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வாத்துகளுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ராவா ஒரு செல் இருக்கு, அதை வச்சு இது அல்ட்ரா வயலட்டை கண்டுபிடிக்குது. ஸோ இப்படிலாம் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஒரு பார்வை இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு பல எக்ஸ்பெரிமெண்ட் இந்த சயின்டிஸ்ட் பாக்குறாங்க. ஆமா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரே ஒருத்தர் கண்டுபிடிக்க மாட்டாங்க. பல ஆண்டுகளா நடக்கிற பல ஆராய்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்த வந்து தெரியப்படுத்தும். சரி, ஓகே ப்ரோ. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, வாத்துகளுடைய கண்கள் வந்து பக்கவாட்டுல இருக்கிறனால 340 டிகிரி வரைக்கும் அதனால வந்து பார்க்க முடியும். சும்மாவே தலையை திருப்பினா போதும் 360 டிகிரி ஈஸியா அதனால வந்து பாத்திர முடியும். ஸோ இது வந்து ஸ்பெஷல் வாத்துகளுக்கு. ஓகே, இப்போ பார்வை திறன் பார்த்தாச்சு. வாத்துக்கு மோப்ப சக்தி இருக்கா? இருந்தால் அது எந்த அளவுக்கு மோப்பம், அதாவது அந்த ஸ்மெல் பண்ண முடியும்? கண்டிப்பா வந்து மோப்ப சக்தி அந்த அளவுக்குலாம் கிடையாது. மனுஷங்களை விட வாத்துகளுக்கு வந்து கம்மி தான். ஏன்னா மனுஷங்களை விட வாத்துகளுக்கு ஏன் கம்மின்னா, இதோட கேட்கும் திறன் இருக்குல்ல, அதுவும் வந்து மனுஷங்க ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ஆனா பார்வை மனுஷங்களை விட ஜாஸ்தி இருக்கிறனால இப்ப இது சாப்பிட்றது எல்லாமே பூச்சி, மீன்கள், அதுக்கப்புறம் வந்து இலைகள், இதெல்லாம் தான். இதுக்கு எல்லாத்துக்குமே மோப்ப சக்தி விட பார்வை சக்தி ரொம்ப அவசியம். அதே மாதிரி வாத்துகளுடைய அந்த அழகு இருக்கும், அதுல வந்து சென்சிட்டிவிட்டி வந்து ரிசெப்டார்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால அது எதை வந்து அந்த அழகால தொடுதோ அதை வந்து உணர முடியும். நம்ம ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு ஏதாவது தொட்டா அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியும்ல, அது மாதிரி அதனுடைய அழகை வச்சு அதனால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி இருக்கிறனால, பார்வை திறனும் தொடு உணர்வும் ஜாஸ்தி இருக்கிறனால, இதுவே போதுமானதா இருக்கிறனால இதுக்கு வந்து மோப்ப சக்தி கம்மியா இருக்கு. ஆனா கேட்கும் சக்தி மனுஷங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இது கொஞ்சம் மாறும் மனுஷங்களுக்கும் வாத்துகளுக்கும். இப்ப மனுஷங்க சவுண்டு வந்து இறைச்சலா இருக்கும்போது அந்த சத்தத்தை நம்ம பெருசா டிஃபரன்சியேட் பண்ண முடியாது. ஆனா வாத்துகள் வந்து டிஃபரன்சியேட் பண்ணி கேட்க முடியும். அதனுடைய ஃபிளாக், அதாவது அதனுடைய கூட்டத்துக்குள்ள கத்துறது யாரு, எதுக்காக கத்துறாங்க, அது வந்து பிரெடேட்டர்ஸ் வேட்டையாடுறது ஏதாவது ஒண்ணு பக்கத்துல வருதுன்னு பயந்து கத்துதா, உணவு இருக்குன்னு கத்துதான், அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். அதனால ஸோ அப்படி டிஃபரன்சியேட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய கேட்கும் திறன் இருக்கு. இப்போ நீங்க இந்த சவுண்ட் இவ்வளோ வகையா கத்துன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதனால இதை வச்சே நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். வாத்து கத்துறது தானே வரும், இல்ல வேற மாதிரி ஏதாவது அந்த சத்தம் போடுறதுல அந்த சத்தம் வந்து எக்கோ அடிக்கும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். இது மித்தா இல்ல ஃபேக்டா? இது வந்து மித்து தான். ஆனா நிறைய பேர் இது வந்து ஃபேக்ட். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டக்ஸ் வந்து குவாக்னு சத்தம் போடுறது எக்கோவே வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா எக்கோ வரும். ஆனா அது வாழ்ற சூழல் இருக்குல்ல, தண்ணி பக்கத்துல வாழும், அந்த மாதிரி வாழ்றனால அது குவாக்னு சத்தம் போடும்போது எக்கோ அடிக்காம தான் இருக்குன்னு சொல்லி அதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. உண்மை என்னன்னா எக்கோ அடிக்கும். இப்போ டக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்ல ஒரு மாதிரி இருக்கு, ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு ஸ்டேட்ல வேற ஒரு டக்கு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேட்ல இருக்கிற டக்கு கத்துறதும் அந்த ஸ்டேட்ல இருக்கிற டக்கு கத்துறதும் ஒரே டவுன்ல இருக்குமா இல்ல டிஃபரெண்ட் ஆகுமா? டிஃபரெண்ட் இருக்கு. இதை வந்து இங்கிலாந்துல இருந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவங்க லண்டன் சிட்டி இருக்குல்ல, அங்க வந்து ரிசர்ச் பண்ணும்போது மிடில் செக்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு அங்க லண்டன்ல.
அதை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா லண்டன் வந்து ஒரு சிட்டி, பயங்கரமா வந்து டிராபிக் இருக்கும், இரைச்சல் ஜாஸ்தி, அந்த இடத்துல இருக்கும்ல வாத்துகள், அந்த வாத்துகள் வந்து அங்க வந்து பயங்கர ஹை பிச்சில் வந்து சத்தம் போடுது. இதுவே வந்து அதே இங்கிலாந்துல கிராமப்புறம் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய வாத்துகள், அதே இனத்தை சேர்ந்த வாத்துகள் வந்து கொஞ்சம் கம்மியா சத்தம் போடுது. அது வந்து ஷார்ப்பாவும் இருக்கு, ரொம்ப ஒரு மெர்துவா ஒரு இனிமையா இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் வர என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்ப என்ன புரிஞ்சதுன்னா, இங்க டிராபிக் ஜாஸ்தி, இரைச்சல் ஜாஸ்தி இருக்கிறனால மற்ற வாத்துகளுக்கு அந்த சவுண்டு கேட்கணும்ல, அதுக்காகவே இது வந்து இதோட டோனை வந்து மாத்துது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிச்சில் கத்துது. கிராமத்துல அந்த அளவுக்கு தேவைப்படாது, ரொம்ப தூரத்துல இருந்தாலும் வாத்துகள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். சோ அதுக்காக அதுக்கேத்த மாதிரி வந்து வாத்துகள் சத்தம் போடுது. இப்போ வளர்ப்பு வாத்துக்கும் காட்டுல இருக்கிற வாத்துக்கும் இந்த டிஃபரன்ஸ் வருமா? கண்டிப்பா வரும். வளர்ப்பு வாத்துகளுக்கும் காட்டுலையும் ஏன் வரும்னா, வளர்ப்பு வாத்துகள் வந்து நம்மளுடைய பராமரிப்புல வளருது, பிளஸ் ஒரே இடத்துல ஜாஸ்தி இருக்கும், எங்கேயும் வந்து போறது கிடையாது. வளர்ப்பு வாத்துகள்னால பெருசா பறந்து போக முடியாது. அப்ப அது வந்து அடாப்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த டோனுக்கும் காட்டுல இருக்கக்கூடிய வாத்துகளுக்கும் கண்டிப்பா டிஃபரெண்ட் இருக்கும். காட்டுல இருக்கக்கூடிய வாத்துகள் ரொம்ப தூரம் பறந்து போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அங்க வந்து வேட்டை வந்து நிறைய நடக்கும். அப்ப அது பாதுகாப்புக்கு அது ஒரு மாதிரி அதே மாதிரி அந்த இன்னொரு வாத்துக்கு கன்வே பண்றதுக்கும் கத்தும். ஆமா, கத்தும். இங்க வந்து அப்படி கிடையாது, எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. உணவை கூப்பிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனுஷங்களே அதுக்கு போட்டுறாங்கன்றப்போ இந்த மாதிரி நிறைய மாற்றம் வந்து இருக்கிறனால அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, மனுஷங்க எப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டோனும் ஸ்லாங்கும் வேற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரையில ஒரு மாதிரி பேசுவாங்க, சென்னையில ஒரு மாதிரி பேசுவாங்க. இது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. இது வந்து மொழி தானே ப்ரோ மாறும், பட் அந்த லாங்குவேஜ் அந்த டோன் அந்த மொழி மாறாது, ஸ்லாங் தான் ஸ்லாங். ஓகே. அதே மாதிரி இது வெறும் ஹை பிட்ச்ல மட்டும் வாத்து இல்ல, அந்த ஸ்லாங்கும் மாறும். இந்த வாத்து பேசுற ஸ்லாங் வந்து கொஞ்சம் உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுறதுக்காக, இப்ப காடு இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கும், அங்க வந்து ரொம்ப சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை, மைல்டா கத்துனா போதும். அப்ப மைல்டா கத்தும் போது ஒரு மாதிரி ஃப்ரீக்வன்சில ஒரு பேஸ் வாய்ஸ்ல சத்தம் போடுதுன்னு வச்சுக்கோ. அதே டிராபிக்ல பேஸ்ல கத்துனா புரியுமா, ஷார்ப்பான வாய்ஸ் தானே தேவை. அப்ப ஷார்ப்பா வந்து வேற ஒரு சிக்னலை வச்சிருக்கும். ஸோ லாங்குவேஜே கொஞ்சம் மாறுற மாதிரி, ஸ்லாங்கே மாறுற மாதிரி. மனுஷங்களுக்கு எப்படி ஸ்லாங் மாறுதோ அதே மாதிரி மாறுது. மனுஷங்க வந்து இப்ப நீங்க வந்து மதுரையில பிறந்தா அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் ஆயிருப்பீங்க, அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுடைய பேச்சு வழக்கு இருக்கும். வேற இடத்துல இருந்தா வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் வாத்துகள் இருக்குல்ல, அது பிறக்கிற இடத்த பொறுத்து அங்க இருக்கிற மற்ற வாத்துகள் எப்படி கத்துதுன்ற பார்த்து அடாப்ட் பண்ணி இதுவும் கத்துது. அப்ப என்ன அர்த்தம்னா, லண்டன்ல இருக்கிறதும் மற்ற கிராமத்துல இருக்கிறதும் ரெண்டையும் கொண்டு வந்து ஒன்னா சேர்த்தோம்னா, என்னடா இவனுங்க வேற பாஷை பேசுறாங்கன்ற மாதிரி தான் ரெண்டுக்குமே காமெடியா இருக்கும். அது பேசுறது இதுக்கு வந்து லைட்டா ஆக்வர்டா இருக்கும், இது பேசுறது அதுக்கு ஆக்வர்டா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் பழகுனா எல்லாமே ஒரே டோனுக்கு வந்து வந்துடும், எந்த இடத்துல வச்சிருக்குன்ற இடத்தை பொறுத்து தான் வாத்தோட சவுண்டும் இருக்கு, லாங்குவேஜும் இருக்கு. ஓகே, இந்த வீடியோல எனக்கு கேள்விகள் அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில், ஏன்னா இந்த வீடியோவில் வந்து பறக்கிறத வச்சு பேசியிருக்காரு, ஸோ அடுத்த வீடியோவில் பறக்கிறத வச்சு தான் கேள்விகள் வரும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.